வெல்கம் டு டார்ச் தமிழா. வணக்கம் நண்பர்களே. ஹெல்த்தியான ஸ்கின்னை எப்படி பெறுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. இப்போ நம்ம டாபிக் உள்ளாடி போவோம். இன்றைக்கி கிளாமராக தெரியணுங்கிறதுக்காக எதையெல்லாமோ ஃபேஸில் அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஹார்ஸான கெமிக்கல் நிறைய இருக்குது. அது அவங்களுக்கு அப்போதைக்கு நல்லதாக இருந்தாலும் பின்னாடி நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. ஸ்கின்னோட ஆரோக்கியம் என்பது 40% நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதுலையும் 40% என்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோங்கிறதுலையும் தான் இருக்குது. மீதி 20% தான் நம்ம ஃபேஸில் என்ன க்ரீம் அப்ளை பண்ணுறோங்கிறதெல்லாம். அதுவும் நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது ஆரோக்கியமான ஸ்கின்னை நாம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலாவது டிப் தண்ணி குடிக்கிறது. காலமாக எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. டெய்லி 8 to 10 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஸ்கின்னோடைய ஆரோக்கியத்துக்கு பாடி ஹைட்ரேட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். வெள்ளரிக்காய் சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. வெள்ளரிக்காயில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. அது பாடி ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. டீ காஃபி எல்லாம் குடிக்காதீங்க. டீ காஃபி அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக குடிக்கணும்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இடையில குடிங்க. அதுவும் 2 கிளாஸுக்கு மேலே குடிக்காதீங்க. இப்படி டீ குடிக்கணும்னா க்ரீன் டீ குடிங்க. க்ரீன் டீ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது 21 டேஸ் குடிங்க. அடுத்து ஒரு 20 டேஸ் கேப் விட்டு திரும்ப அடுத்து 21 டேஸ் குடிங்க. டிப் 2 வெஜிடபிள் ஜூஸ் குடிங்க. வெஜிடபிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜூஸ் இப்படி குடிங்க. தொடர்ந்து ஒரே ஜூஸ் குடிக்காதீங்க, மாற்றி மாற்றி குடிங்க. இந்த ஜூஸுக்கு கூட லெமன் ஜூஸ் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸில் விட்டமின் சி ரொம்ப இருக்குது. அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் தண்ணி குடித்து 1/2 hour தாண்டி இந்த வெஜிடபிள் ஜூஸ் குடிங்க. அதுக்கப்புறம் 1/2 hour தாண்டி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் ஜூஸில் நிறைய மல்டி விட்டமின் இருக்குது. இது லிவருக்கு ரொம்ப நல்லது. லிவருடைய ஹெல்த்துக்கும் ஸ்கின்னோடைய ஹெல்த்துக்கும் ரொம்பவே சம்மந்தம் உண்டு. கோகோனட் வாட்டர் வீக்லி 3 டேஸ் குடிங்க. இது லிவரை டீடாக்ஸிஃபை பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். டிப்ஸ் 3 ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டிக்கு ரொம்ப முக்கியம். பாடி வெயிட்டில் பெர் கேஜிக்கு 0.8 கிராம் ப்ரோட்டீன் தேவை. டெய்லி 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் சாப்பிடுங்க. அதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பீனட்டும் எடுத்துக்கலாம். டிப் 4 ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கோங்க. ஸ்கின்னோடைய ஹெல்த்துக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வால்நட்டில், ஃபிஷ்ஷில், சியா சீட்ஸில், ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ரொம்ப இருக்குது. அது டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷில் சூரை மீன், சால்மான் ஃபிஷ் ரெண்டுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் உண்டு. டிப் 5 ப்ராசஸ் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ரொம்ப காரம், உப்பு உள்ள ஃபுட்ஸை எடுக்காதீங்க. அது ஸ்கின்னுக்கு டேஞ்சர். அதுவும் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள். இப்படி அவாய்ட் பண்ண முடியலைன்னா டெய்லி 25 கிராம் பெர் டே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒயிட் சுகர் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டு. அது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை சத்தை வேகமாக அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்தும் போது இன்சுலின் லெவல் அதிகமாகும். அது ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, லெக்யூம்ஸ், லெண்டில்ஸ் எல்லாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டு. இது இதனுடைய சர்க்கரை ரத்தத்தில் அவ்வளோ சீக்கிரம் கலக்காது. அதனால தான் இதை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். டிப் 6 வீக்லி 2 டேஸ் ஆச்சும் நம்ம ஆயில் பாத் எடுத்துக்கணும். ஆயில் பாத்துக்கு மரச்சக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஒத்துக்காதவங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் பாத் பண்ணுற போது பாடி ஃபுல்லாக ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஹெர்பல் பாத் பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சோப்பு முல்தானி மட்டி சோப்பு யூஸ் பண்ணுங்கள். ஆயில் பாத் மார்னிங் 7 o'clock முன்னாடி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெர்பல் பவுடரில் ஆவாரம் பூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆவாரம் பூ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆண்கள் ஹெர்பல் பாத் பவுடரில் கஸ்தூரி மஞ்சள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டிப் 7 ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டர் போதுமானது. வெளியே போயிட்டு வந்த உடனே அந்த முக வேர்வையோட ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் டெய்லி ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள், அமேசானில் கிடைக்கும். அப்புறம் வீக்லி 2 times முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்கள். முல்தானி மட்டியில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி
ஃபேஸில் அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் தாண்டி வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் மார்னிங் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அமேசானில் குங்குமாதி தைலம் கிடைக்கும். இது நேச்சுரல் ப்ராடக்ட். நேச்சுரல் சன்ஸ்க்ரீனாக ஸ்கின்னுக்கு ஆக்ட் பண்ணும். டிப் 5, அவாய்ட் ஸ்ட்ரெஸ், கெட் எனஃப் ஸ்லீப். இது லாஸ்ட்டாக சொன்னாலும் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம பாடியில் கார்டிசால் அதிகமாகுது. அது ஸ்கின்னில் எண்ணெய் பசை உள்ளதாக மாற்றி ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு அது பாதிக்கும். ஸோ மன அழுத்தம் குறைகிறது ரொம்ப முக்கியம். கார்டியோ எக்ஸசைஸ், மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரே பண்ணுங்கள். மன கஷ்டத்தை எல்லாம் காடோட ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. அப்புறம் தூக்கம் முக்கியம். டெய்லி 7 to 8 ஹவர்ஸ் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுனா உங்கள் ஸ்கின்னு அழகாக மாறுறது மட்டும் இல்லாமல் எந்த பக்க விளைவும் இருக்காது. இது நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.